எனக்கு வந்து சைனஸ் பிரச்சனை. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 30 வருஷமாக வேணும். 30 வருஷமா இருக்கு. நான் இங்கிலீஷ் மெடிசன் நிறையா வைத்தியம் பார்த்தேன். நான் வந்து பெட்டும் கூட வேலைக்கு வாங்கி வீட்டிலே போட்டேன். அதனால் இப்போ இதுக்கு வந்து 99% குணமாயிடுச்சு. குணமாயிடுச்சு. சிகிச்சை இலவசமாக தான் பண்ணுறாங்களா? இல்லை இலவசம் தான். அது யாருக்கிட்ட காசெல்லாம் வாங்குறதில்ல. நான் வந்து இன்னையோட 21 டேஸ் ஆயிடுச்சுங்க சார். நான் வந்து எனக்கு வந்து இந்த கால் வந்து வெரிகோஸ் பெயின்னால நடக்க முடியாது, சுத்தமாக நடக்க முடியாது. அது என்ன சொல்ல, பிரசவ வலியோடைய பயங்கரமா வலி இருந்தது. இப்போ வந்து 20 டேஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் என்னால் நல்லா நடக்க முடியுது. அது ஒன்று நான் கம்ப்ளீட்டாக நான் சொல்ல வரேன். வந்து இந்த வைப்ரேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அக்குதெர்மல் எக்ஸசைஸ் தெரப்பிங்க சார். அதாவது பெட்டு, மேட்டு, அப்புறம் வாட்டர் தெரப்பி. சார் நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட இப்போ 175 டேஸ் ஆச்சுங்க சார். உண்மையிலுமே காட்ஸ் கிஃப்ட் தான். செராகேர் எடுக்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு கிஃப்ட்டுங்க சார். ஒவ்வொரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவை எப்படிங்க சார், தண்ணி, சாப்பாடு இருக்குல்லங்க சார். அது மாதிரி செராகேர் தெரப்பிங்கிறது, இந்த பெட்டு, மேட்டுங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கு, அதாவது நம்ம இந்தியாவில் இல்லை, வேர்ல்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே இது தேவைங்க சார், அத்தியாவசியம். 255 நாளும் இருக்கு. 255 நாள். ஆமாங்க. ஓகேங்க. ப்ரெஷரு, சுகரு, அதாவது கட்டி போட்டது மருந்து ஃபர்ஸ்ட்ல, மறுபடியும் அந்த கட்டை அவிழ்த்து விட்டு லூஸ் ஆனது மாதிரி எனக்கே தெரிஞ்சது. அந்த ஒரு நம்பிக்கை பேரில் தொடர்ந்து போவோம். இன்னையோட 24 டேஸ் ஆகுது எனக்கு. 24 நாள் வந்திருக்கீங்க. 24. அப்புறம் நேற்று நாங்கள் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எனக்கு 1.7 சென்டிமீட்டர் அளவுக்கு கம்மியாயிருக்கு. குறைஞ்சிருக்குது. இங்க வந்து நம்ம இன்ஜெக்ஷன் கிடையாது, மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது. எங்களுடைய மிஷன் என்னன்னாக்கா, மருந்து மாத்திரை இல்லாமல் சரி செய்யணும். ஓகே. அவங்களுக்கு தெரப்பி கொடுக்கணும். விஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மருந்து மாத்திரை இல்லாமலும் பணம் இல்லாமல் ஒரே காரணத்தினால ஒருத்தர் தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்துடக்கூடாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ராமநாதபுரம் லொக்கேட்டாக இருக்க செராகேர் வெல்னஸ் சென்டர் தாங்க வந்திருக்கோம். இங்கே என்ன வந்து தெரபிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஊசி, மருந்து, மாத்திரை, ஆப்ரேஷன் இல்லாமல் உங்கள் ப்ராப்ளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் நான் நோட் பண்ணிக்கங்க, இலவசமாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் ஒரு மெயின் விஷயம். இலவசமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து இங்கே டெய்லி வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 300லேருந்து 350 பேஷண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராப்ளத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஊசி, மருந்து, மாத்திரை இல்லாமல் ப்ளஸ் இலவசமாக பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வீடியோ ஆல்ரெடி ஷூட் பண்ணியிருக்கேன், அதை லைவாக பாருங்கள். இங்கே வந்து ஆல்ரெடி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு குணமானவங்க நிறைய பேர் நம்ம சேனலில் லைவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இயங்குறாங்க, இது என்ன மாதிரி பண்ணுறாங்க, இது எப்படி பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இலவசமாக சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் நஞ்சுண்டாபுரம் போகிற ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சரியே ஆகலை, இது எங்கே போய் எனக்கு சொல்யூஷனே கிடைக்கலன்னு தேடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இருந்தாலும் சரி, உங்களுக்கு சம்மந்தப்பட்ட யாராவது ஒருத்தருக்கு இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பர்சனலாக சொல்கிறேன், மனசத்துட்டு சொல்கிறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறையா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணியிருக்கோம். பட் இந்த இடத்துல வந்து ப்ரொமோஷன் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குன்னா, இப்படிலாம் வந்து ஒரு ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியுமா, நீங்கள் இப்படியெல்லாம் அதை கரெக்டாக பண்ணுறாங்களா, ஸோ இலவசமாக கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு ப்ராப்பராக வந்து எல்லாத்தையும் அரவணைச்சு சூப்பராக பண்ண முடியுமான்னு கேட்டால் எல்லாமே பர்ஃபெக்டாக இங்கே சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நிறைய மக்கள் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பலன் பெற்றிருக்காங்க. ஒரு சில பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 125 நாள், 200 நாள், 250 நாள் அந்த மாதிரி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருங்க. கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகியே தீரும். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் சேவும் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். நேம் சொல்லுங்க. சூப்பராக இருக்கு சார். நேம் சொல்லுங்க. செந்தில்குமார் சார். சரிங்க, என்ன ப்ராப்ளம் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தீங்க? மிஸ்ஸஸோட அந்த பிசிஓடி பிரச்சனை, அந்த கர்ப்பப்பை பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சு. சரிங்க சார். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காண்டி தான் வந்தோம். என்னுடைய ஃப்ரெண்டு சொல்லி நான் வந்தேங்க. என் ஃப்ரெண்டுக்கு வந்து அவர் பேக் பெயின் இருந்துச்சுன்னு சொல்லி அவருக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த இதுக்காண்டி நாங்கள் வந்தோம். அப்புறம் அவர் சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 இயருக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஓகே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சின்ன சின்னதாக மாற்றங்கள் வந்து தெரிஞ்சு இதாகிடுச்சு. ஓகே சார். நீங்கள் வெளியே நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க. ஸோ இங்கே என்ன மாதிரி உங்களுக்கு தெரப்பிலாம் ப்ரொவைட் பண்ணாங்க?
சார் இது வந்து பாத்தீங்கன்னா அக்கு தெர்மல் எக்ஸசைஸ் தெரப்பி. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற தெரப்பிகள் மாதிரி கிடையாது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்றது வந்து எல்லாமே வந்து இன்ஜெக்ஷனும் அது இது நல்லா இது பண்ணுவோம். இது வந்து இயற்கை வழிமுறையில நமக்கு வந்து தெரப்பி கொடுக்கறதுனால நமக்கு வந்து எல்லா விதமான பெனிஃபிட்டும் உண்டு. ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தீராத நோயெல்லாம் தீர்றோம். அடுத்த ஸ்டெப்புக்கு நமக்கு உண்டான நம்ம ஹெல்த் வந்து இந்த இதோட வந்து ஸ்டாப் ஆகி என்னென்ன பிரச்சனை இருக்குது இதோட ஸ்டாப் ஆகி அடுத்த முன்னேற்றத்துக்கு வந்து எந்த விதமான அதாவது பாத்தீங்கன்னா மெடிசன் வைஸ் எந்த விதமான இதுக்கும் போகாம இதாயிரும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படுத்த உடனே வந்து எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்துட்டு வந்து பெட்ல இப்படித்தான் படுக்கணும், இந்த மாதிரிதான் பெட்ஷீட் கொண்டு வரணும், கிளாஸ் கொண்டு வரணும் அப்படிங்கறது எல்லாமே சொன்னாங்க. சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு பை ஸ்டெப்பா ஒவ்வொரு நாளுமே வந்து இங்க இருக்கிற சார்களாகட்டும் ஸ்டாஃப்களா இருக்கட்டும் இங்க இருக்கிறவங்க வந்து அந்த கவனிப்பு இருக்கு இல்லைங்களா, அதுவே நமக்கு பகுதி நோய்த்து இந்த மாதிரி தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் அந்த ½ கொடுக்குற அந்த தெரப்பியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த உடம்புல வந்து பெட்டில் படுத்து அந்த உடம்புக்கு அந்த ஹீட்னஸ் எல்லாமே நமக்கு அந்த கழிவுகள்லாம் வெளியே போக அந்த முன்னேற்றங்கள் வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு. டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக மைண்டெல்லாம் ஃப்ரீயாகி உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை குழந்தை வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நம்ம இந்த தெரப்பி எடுத்துட்டா நமக்கு வந்து குழந்தை பிறந்து வந்து கொஞ்ச நாள்ல எப்படி அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி நல்ல ஃப்ரீயா அப்படியே மைண்ட் ரிலாக்ஸா அது வந்து உடம்பு வயசு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான எஃபெக்ட் இல்லாம நல்லா இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். இதில் பாத்தீங்கன்னா ஏராளக்கணக்கான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. லைவா நீங்க பின்னாடி பாக்கலாங்க. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 300 இருந்து 350 பேஷண்ட் வந்து டெய்லி வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. தாராளமா எல்லாத்தோட ரிவ்யூவும் அட்டாச் பண்றேன், அதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாட்டே இருங்க. ஹாய் சார், நல்லா இருக்கீங்களா? உங்க நேம் சொல்லுங்க. யூஸ் அப்படி ரங்கசாமி. ஓகே சார், நீங்க என்ன ப்ராப்ளம் இங்க வந்தீங்க சார்? நீங்க எனக்கு வந்து சைனஸ் பிரச்சனை கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 30 வருஷமா வேணும். 30 வருஷமா இருக்கு. நான் இங்கிலீஷ் மெடிசன் நிறைய வைத்தியம் பார்த்தேன். அப்போதைக்கு நாளாக மறுபடியும் மீண்டும் வரும். அப்புறம் இடையில இப்போ தற்காலிகம் ஒரு 3-4 மாதிரி சளி பிடிச்சி பெரிய தொலையை மறுபடியும் எல்லா டாக்டரும் இங்கே சென்னை வரைக்கும் போகணும். அது ஒன்றும் கிளியர் ஆகலை. எனக்கு சைனஸ் ப்ராப்ளம், இந்த கேஸ்ட்ரபிள் பிரச்சனை நிறைய, அப்புறம் ப்ரெஷர் எல்லாமே நிறைய இருந்துச்சு. ஓகே சார். இங்கே வந்து 1 மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 90% நம்மளுக்கு இப்போ குணமா இருக்கு. யூடியூப் மூலியம் பார்த்து நான் இங்கே வந்தேன். 1 இயர் ஓப்பன் ஆச்சு, எனக்கு தெரியல. அப்புறம் இங்கே வந்து ஒரு 10 நாள் போனோன்னு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட நான் 1 மந்த் இப்போ கிட்டத்தட்ட 3 மாதம் அப்போ நான் வந்து பெட்டும் கூட வேலைக்கு வாங்கி வீட்லேயே போட்டேன். அதனால இதுக்கு வந்து 100% குணமாயிடுச்சு. ஆமா. இங்க வந்து பாத்தீங்கன்னா இலவசமா வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதா சொன்னாங்க. சீரியஸா இலவசமா தான் பண்றாங்களா? இல்ல இலவசம் தான். அது யாருகிட்ட காசு எல்லாம் வாங்குறதில்ல. அவங்க கரெக்டா வந்தா சரி. நம்ம வந்தா எல்லாமே லேடிஸ் இந்த சிஸ்டர் எல்லாருமே அப்பா அம்மாங்கிற மரியாதை எல்லாமே கரெக்டா நடத்துறாங்க. 5 விஷயம் யாருகிட்ட வாங்க மாட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. நம்ம வந்தா சரி. கரெக்டா வந்து ப்ராப்பரா வந்தாவே நம்ம சரியாயிரும். போன குணம் முடிச்சு நிறைய வியாதி கேன்சர் கொண்டு வரவங்க எல்லாம் குணமாகும். எங்க தங்கச்சிக்கு மூட்டு வலி அது உள்ள கட்டி மாறிடுச்சு. இது வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கு. ஓரளவுக்கு முக்கால்வாசி குணமான மாதிரி. இன்னொரு தங்கச்சிக்கு அப்போ இந்த வெரிகோஸ் வெயின் இருந்தது, வல்ல இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சு. இங்க என்ன அந்த அல்கலைன் வாட்டர் தண்ணி, இந்த பெட் அப்புறம் அந்த தெரப்பிகள்லாம் கொடுக்குறாங்க. 199% குணமாயிரும். எல்லாருக்குமே ஆயிரும், நமக்குன்னு இல்லை. நிறைய பேர் வந்தாங்க, அவங்க வாங்கி காசு இருக்குங்க பெட் வீட்டில் வாங்கி எல்லாம் வச்சுக்கிறாங்க. அதனால காசு பணம் எல்லாம் எதுவும் வாங்குறாங்க. ட்ரீட்மெண்ட்டும் நல்லா பார்க்குறாங்க. நீங்கள் இலவசம் தான். நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன் சார். உங்க நேம் சொல்லலாம் அப்படியே? என் பேர் ரீட்டாங்க சார். நான் கவுண்டம்பாளையத்திலிருந்து அசோக் நகர் மேல் பகுதியிலிருந்து வரேன். அங்கிருந்து ஒரு 1/2 hour நான் நடந்து வந்துதான் 2 பஸ் பிடிச்சி நான் இந்த செராக்கருக்கு வர முடியும். இன்னைக்கு மார்னிங் கூட நான் 4 o'clock எந்திரிச்சு நான் சமைச்சிட்டு வரும்போது பஸ்ஸுக்கு வரும்போது 6 o'clock ஆயிருச்சு. அப்புறம் மறுபடியும் நான் பஸ் பிடிச்சி அங்க ஏறும்போது 6:20 ஆகி இங்க வரும்போது 7 o'clock ஆயிருச்சுங்க சார். ஓகே மேம், நீங்க என்ன ப்ராப்ளத்துக்காக வந்தீங்க? எவ்வளவு நாளா வந்துட்டு இருக்கீங்க? நான் வந்து இன்னையோட 21
டேஸ் ஆயிடுச்சுங்க சார். நான் வந்து எனக்கு வந்து இந்த கால் வந்து வெரிகோஸ் பெயின்னால நடக்க முடியாது, சுத்தமா நடக்க முடியாது. அப்புறம் வந்து முழங்கால்ல வந்து இது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, ஹோல்ஸ் இருக்கு, கேப் இருக்குது, அதை வந்து பெயின் வந்து இது பண்ணணும் நீங்க, அப்ப வந்து ட்ரீட்மெண்ட் நீங்க எடுக்கணும் அப்படின்ட்டு நான் இங்க பக்கத்துல ஆர்த்தோக்கு வேண்டி நான் போயிருந்தேன். இப்ப வந்து 20 டேஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் என்னால நல்லா நடக்க முடியுது. அது ஒண்ணு நான் கம்ப்ளீட்டா நான் சொல்ல வரேன். அப்புறம் இந்த ஷோல்டர் பெயின் கொஞ்சம் இருக்கு. இந்த ஷோல்டர்ல இருந்து இது வரலையும் பெயின் இருக்குது, இருந்தாலும் பட் சோ பரவாயில்ல. இங்க வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க? எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இந்த வைப்ரேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த பேபி சேரோடைய அந்த வைப்ரேஷன் இது கொடுத்துருக்காங்க. இந்த கால் இந்த மேல இருந்து இந்த இது வரலையும் லெக் வரலையும் இங்க வந்ததுல இருந்து இந்த 20 டேஸ்ல எனக்கு பரவாயில்ல சார். ஓகே மேம், எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. எல்லா பேஷண்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறது தான். நான் வெளியே வரும்போதே பார்த்தா வந்து இலவசமா இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரபிஸ் பண்றாங்கன்னு ஒரு போர்டு வச்சிருந்தாங்க வெளியே பார்க்கும்போது. உண்மையாவே இலவசமா தான் பண்ணிட்டு இருக்காங்களா? இது இலவசமா தான். இந்த 20 டேஸ்ல இலவசமா தான் பார்த்துட்டு இருக்கேன். எந்த ஒரு ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்காங்க சார். உங்க பேர் சொல்லலாமா? சார் என் பேர் மனோஜ்குமாருங்க சார். எங்க சார் வரீங்க நீங்க? நான் சிங்காநல்லூர்ல இருந்து வந்துட்டு இருக்கேங்க சார். சிங்காநல்லூர்ல இருந்து வர்றீங்க சார். இங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் ப்ரொவைட் பண்றாங்க சார்? சார் இங்க ஒன்லி இந்த அக்கு தெர்மல் எக்ஸசைஸ் தெரப்பிங்க சார். அதாவது பெட்டு, மேட்டு, அப்புறம் வாட்டர் தெரப்பி, அப்புறம் எக்ஸ்ட்ரா அடிஷனல் தெரப்பி எல்லாம் இருக்குங்க சார். ஓகே சார், நீங்க என்ன ப்ராப்ளத்துக்கு இங்க வந்தீங்க? இப்போ எவ்வளவு நாளா வந்துட்டு இருக்கீங்க? சார் நான் இங்க வந்து கிட்டத்தட்ட இப்போ 175 டேஸ் ஆச்சுங்க சார். 175 நாள். 175 நாள் ஆச்சுங்க சார். சரிங்க சார். சார் எனக்கு வந்து ஒபிசிட்டிங்க சார். அப்புறம் வந்து வயிற்று ஸ்டொமக்ல வந்து ப்ளோட்டிங் ப்ராப்ளம். அது ஸ்டொமக் இருந்தாவே தெரியுமில்லங்க சார். அதாவது எனக்கு ஏஜ் வந்து 44 ஆச்சுங்க. அதுக்கு உண்டான எல்லா பிரச்சனையும் எனக்கு, அதாவது இப்போ ரெகுலராக இப்போ வர ஆரம்பிச்சிச்சுங்க சார். அதாவது நான் இங்கே வரும்போது நவம்பர் மாதம் இங்கே வந்து இந்த செராக்கேரை பற்றி எனக்கு தெரிஞ்சு நவம்பரில் வந்து இங்கே ரெகுலராக தெரப்பி எடுக்க வந்தேங்க சார். ஓகே சார். அதுலேருந்து இந்த அதாவது நெஞ்சு இந்த ப்ளோட்டிங்னு சொல்லுவாங்களாங்க சார். அதாவது இந்த நெஞ்சு எரிச்சல், அது இந்த 40 வயசுக்கு மேலானவே அந்த சாப்பிட்டா எது கழிச்சு வரும்னு நல்லா சொல்லுவாங்க. அந்த அது ஒரு சின்ன பிரச்சனை. அதாவது எனக்கு அந்த பிரச்சனைங்க சார். எது சாப்பிட்டாலும், அதாவது சிக்கனோ என்ன சாப்பிட்டாலுமே நெஞ்சில வந்துட்டு, அதாவது நெஞ்சில வந்துட்டு என்ன ஆகும்னா தெரியுமில்லைங்க சார், நெஞ்சில வந்துட்டு அப்படியே பாரமா வந்து ஹார்ட் வந்து பெயின் எடுக்கிற மாதிரி. ஹார்ட் அதாவது எனக்கு ஒபிசிட்டி இருக்கிறங்காட்டி என்ன ஆகுதுன்னா, சப்போஸ் ஹார்ட் அட்டாக் வர சான்சஸ் இருக்குதோ அப்படின்னு பயந்துட்டு தாங்க சார் இங்க வந்து சார்ல பேசினங்காட்டி அவங்கள நீங்க எல்லாம் எதுவும் பயந்துக்காதீங்க, நீங்க ரெகுலரா தெரப்பிக்கு வாங்க, உங்களுக்கு வந்து 100% கியூர் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் கடவுள் மேல பாரத்தை போட்டுங்க சார். சரி, வந்து நான் வந்து ஒரு ஆட்டோ டிரைவருங்க சார். அதாவது எனக்கு வந்து கிடைக்கிற டைம்ல தான் இங்க வரும்போது தெரப்பி எடுக்கிறதுக்குலாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா மெயின் ரீசன் என்னன்னா, இது வந்து நம்ம ஃப்ரீயா கொடுக்குறாங்களங்க சார். ஃப்ரீயா 5 பைசா வாங்க மாட்டோம். அதாவது 5 பைசாங்கிறது கொச்சையா பேசன்னு நினைச்சுக்காதீங்க சார். இது வந்து ஃப்ரீ தெரப்பிங்க சார். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ, அதாவது 100% ஃப்ரீ. வரும்போது அதனால நம்ம நிறைய அம்மா அப்பாக்கள் வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. அதனால டைம் ஆகும். ஆனா என்னோட ஒர்க்கின் மத்தியில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமே ஆனாலும் நான் வெயிட் பண்ணி அந்த தெரப்பி எடுத்துட்டு தாங்க சார் நான் போவேன். அப்படி எடுத்துட்டு போனங்காட்டி என்னோட ரிசல்ட் வந்து இங்க நான் வரும்போது வந்து 100 kg இருந்தேங்க சார். சாரி 108 இருந்தாங்க சார். இந்த தெரப்பின் மூலம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படி அந்த 170 நாள் 8 கிலோ நான் குறைஞ்சேங்க சார். ஸோ கரெக்டா நம்ம வந்து டெய்லி வந்து இந்த தெரப்பி எடுத்துக்கிட்டாவே போதுங்கிறீங்க சார். தெரப்பி இது வந்து நமக்கு ஒவ்வொரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவை. எப்படிங்க சார், தண்ணி, சாப்பாடு இருக்குல்லங்க சார். அது மாதிரி செராக்கேர் தெரப்பிங்கிறது, இந்த பெட்டு மேட்டுங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கு, அதாவது நம்ம இந்தியாவில் இல்லை வேர்ல்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே இது தேவைங்க சார், அத்தியாவசியம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குங்க. ஓகே சார், எங்கிருந்து சார் வரீங்க நீங்க? ராமநாதபுரத்துலேருந்து வரீங்க சார். ஓகே சார். சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம், என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க சார்? எவ்வளோ நாளாக வந்திருக்கீங்க சார்? நீங்கள் 255 நாள் இருந்திருக்காங்க. 255 நாள்? ஆமாங்க. ஓகேங்க. ப்ரெஷரு, சுகரு, உடம்பெல்லாம் கொஞ்சம் வீக்கமாக இருந்தது ப்ரெஷர்னால. காலெல்லாம் டாக்டர் போய் 14 வருஷமா மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிடுவோம். சரிங்க. நார்மலாக இருக்குன்னு சொன்னோம், குணமான பாடு இல்லை. ஓகே, மாத்திரை மருந்து மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க, குணமான மாதிரி தெரியல. இல்லை. சரிங்க. அதுக்கு பிற்பாடு பார்த்துட்டு இங்கே இந்த சராசரி எடுக்கிறதாக மகன் வந்து சொன்னதுங்க. சரிங்க. நீங்க இவ்வளவு நாள் ஆஸ்பத்திரி மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டுங்க, குணமான பாடு இல்லை, இங்க மாதிரி இலவசமாக ஒரு சரசம் நடக்குது, அதுக்கு போயிட்டு வாங்கப்பான்னு சொன்னாங்க. இப்போ நான் சொன்னி இவ்வளவு வயசாகி இப்போ 85 வயசாச்சு, நீ இதுக்கு மேலே என்னப்பா போய் பார்த்து செலவு நம்மளுக்கு. அப்படிங்கும்போது நீங்க காசை பற்றியே எதுவும் கவலைப்பட வேண்டாம்,
நீங்க அங்க போங்க. ம் அப்ப இறங்கி நடக்க முடியல. ம் அப்ப அங்க இருந்து அந்த லைனை பிடிச்சி தான் வந்து சேர்ந்தேன். ம் 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 வந்த உடனே டாக்டர் என்ன திட்டா, நீங்க தூரத்துல போகக்கூடாது, நடக்கக்கூடாது அப்படின்னாங்க. ம் நமக்கு ஆரோக்கியம்ட்டே முக்கியம். ம் ஆரோக்கியத்தை பார்த்தா இன்னும் கொஞ்ச நாளைக்கு பேர பிள்ளைகள் பார்க்கலாம்னு பிள்ளைகளோட பிடிவாதத்துல வந்தேன். இங்க வந்து ஒரு 15-20 நாள்லயே அந்த ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ப்ரெஷர் கம்மியான உடனே தலைவலி கொஞ்சம் இருந்தது. ம் அப்ப அது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் உடம்புலாம் மேலாம் வலி இருந்தது. வலி இருந்த காரணம் என்னன்னா, பல அசடுகள் நீண்ட காலமா சாப்பிட்ட உணவு முறைகள் போய் இப்படி அப்படியே தங்கி இருக்கும்போது வெளியாக அப்பதான் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம், அதாவது கட்டி போட்டது மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட்ல. ம் ம் மறுபடியும் அந்த கட்டை அவித்து விட்டு லூஸ் ஆனது மாதிரி எனக்கே தெரிஞ்சது. ம் ம் அந்த ஒரு நம்பிக்கை பேர்ல தொடர்ந்து போவோம் ம் அப்படின்னு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறேன். ம் வந்த பிற்பாடு 100% எனக்கு குணமாகிவிட்டது. அதை பற்றி நான் கடவுளுக்கும் இந்த சரஸை கொடுத்தவங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஓகே சார். என்ன போல் இதே மாதிரி எல்லா பெரியோர்களும் சிறியவர்களும் வந்து இங்க இதை அனுபவிக்கணும்னு சொல்லி கடவுள் மூலியமா வேண்டிக் கொள்கிறது. தேங்க்யூ சார். 85 நாளாக வந்துட்டு இருக்கிறேன். சரிங்க சார். நான் 15 வருஷமா மாத்திரை சாப்பிட்ருக்கிறேன். ம் இங்கே வந்து இப்போ ஒரு 20 நாளாக மாத்திரை சாப்பிட்றதே இல்லை. ம் 20 நாளில் மாத்திரை சாப்பிட்றதே இல்லை. சாப்பிட்றதே சரிங்க. இல்லைங்க. அப்புறம் நம்மளுக்கு பிளட்டு பூச்சியெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ம் ம் அதெல்லாம் கிளியர் ஆகி போச்சுங்க. ம் ம் அப்புறம் கிட்னியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னாங்க. வரும்போது நம்ம உங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படின்னாங்க. ம் ம் இப்போ 40லேருந்து 68 வந்தாச்சுங்க. ம் கொஞ்சம் பதினாச்சும் சரியாயிரும் அப்படின்னு சொன்னாப்பிங்க. ம் இந்த மூட்டு வலி கொஞ்சம் இருக்குதுங்க, அதை கட் பண்ணிடலாம் அப்படின்னாச்சு. ம் ம் சுகர் இருக்கு, ஓகே சார். எல்லாம் கரெக்ட் வர அளவுக்கு நல்லா இருக்குங்க. ஓகே சார். 20 நாளா வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முன்னிருந்துக்கு இப்பெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குங்களா உடம்புல? நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஆ அப்பெல்லாம் இப்படி இருந்தது, ஆ அது கம்மியாயிருச்சு. கம்மியாயிருச்சு. இப்போ உடம்பே ஃப்ரீயா இருக்குங்களா? நல்லா ஃப்ரீயா இருக்கு. நல்லா இருக்கு. ஃப்ரீயா இருக்கு. இது ஃபுல் பார்த்தீங்க இலவசமா பண்றாங்கன்னு சொல்லிருக்காங்க சார். உங்களுக்கு இப்போ வரைக்கும் இலவசமா பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமா, இது வரைக்கும் 5 பைசா நம்ம ஏதாவது ஃப்ரீப்பட்டு சாக்லேட் கூட வாங்க மாட்றாங்க. சரிங்க சார். சரி நல்லா பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்குங்களா சார்? நல்லா சுத்தமா இருக்கு. டெய்லி வந்துட்டே இருக்குதுங்க. அது 85 நாள் 90 நாள் வந்துருப்பணுங்க. ஒரு 5 நாள் லீவ் போட்டேன். ஆ ஆ 85 நாள் வந்துச்சு. ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், நல்லா இருக்கேங்க சார். ஓகே, உங்க நேம் சொல்லலாம் அப்படியே. உங்க பேர் சொல்றீங்களா? என் பேர் ரெஜினா மேரி. ஆ. போத்தனூர்ல இருந்து வரேன் நானு. போத்தனூர்ல வரீங்க. ஆமா, நான் ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கிறேன் நானு. ம் ஓகே மேம். நீங்க என்ன ப்ராப்ளத்துக்காக இங்க வந்தீங்க? எவ்வளவு நாள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க? நான் வந்து எனக்கு கர்ப்பப்பையில உள்ளேயும் வெளியும் கட்டி இருக்குது. ஆ அது வந்து 10.9 சென்டிமீட்டர் பக்கம் இருக்குன்னு சொன்னாங்க ஓ. ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல. ஓகே. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு போன வாரத்துல எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி வந்தாங்க. ஓ, ஆபரேஷன் டேட்டே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எனக்கு. சரிங்க. ஆ டேட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நாங்க சரி இங்க எங்க மனோஜ்குமார் ஒன்று இருக்காங்க, ம் அவங்க மூலமா நாங்க இங்க வந்தோம். இந்த மாதிரி செராகேர்னு ஒரு இருக்கு, நீங்க அங்க வந்து பாருங்க எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லணும், பாருங்க எங்களோட இதுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, நீங்களும் வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சரி நாங்களும் வந்து பார்த்தோம். இன்னையோட 24 டேஸ் ஆகுது எனக்கு. 24 நாள் வந்திருக்கீங்க. 24. சரிங்க. அப்புறம் நேத்து நாங்க போய் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எனக்கு 1.7 சென்டிமீட்டர் அளவுக்கு கம்மியாயிருக்கு. ஓ, குறைஞ்சிருக்குது. இங்க வந்து நம்ம இன்ஜெக்ஷன் கிடையாது, மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது, மெடிசின்ஸ் இது எதுவுமே இல்ல. சரிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க கொடுக்குற தெரப்பி மூலமா தான் நாங்க பார்த்துட்டு போறோம் நாங்க. ஓகே ஓகே. இது எல்லாமே ஃபுல்லாவே இலவசம் தான். எல்லாமே ம் இலவச சிகிச்சை தான். இது எல்லாமே சிகிச்சைன்னு சொல்ல முடியாது சொல்ல போனா. ம் ம் சிகிச்சைங்கிறது ஒரு எமர்ஜென்சி போனா தான் நம்ம ஐசியூ வார்டு அப்படி அதுதான் சிகிச்சைன்னு போறோம். சிகிச்சையே கிடையாது சொல்ல போனா. தெரப்பி தான். தெரப்பி தான், ஃபுல் தெரப்பி. ம் நல்லா பரவாயில்ல எங்களுக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல. எனக்கு அதாவது எப்படின்னா கர்ப்பப்பைங்கிறது லேடிஸ்க்கு வந்து ஒரு ப்ளீடிங் மூலமா தான் எல்லாமே இதாகும். ம் ம் எனக்கு அந்த மாதிரி ரொம்பவுமே போச்சு எனக்கு. ம் 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 அப்பவே எனக்கு தெரிஞ்சது, ஓ இது பரவாயில்ல, கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு இது அவங்க சொன்ன மாதிரி, அதாவது ஆஸ்தி ஆகி தான் உங்களுக்கு கரெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே இதாச்சு எனக்கு. அப்ப நாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தது எங்களுக்கு கம்மி ஆயிருந்துச்சு. ம் இதுவே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தான். ஓகே ஓகே. காட் இஸ் கிஃப்ட் நம்மளுக்கு சொல்ல போனா. ம் ம் செராகருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இன்னும் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, பீப்புள்ஸ் எல்லாம். ம் ம் அவங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துறதே ஏன்னா நம்ம போய் சொன்னோம்னா அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க ஒவ்வொருத்தர். கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது எப்படி இந்த அளவுக்கு பண்றாங்க, ஒரு பாசத்தோட பிள்ளைகளா கூப்பிடுறாங்க. இங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நல்ல ஒரு இதா இருக்காங்க, ஒரு அன்போட பாசத்தோட. ஒரு அம்மா எப்படி பேசுறது, பேரண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரி அந்த அளவுக்கு நம்ம கிட்ட இதா இருக்காங்க. அப்புறம் இது வந்து என்னோட ரிப்போர்ட்ஸ். ஓ, ரிப்போர்ட் கொண்டு வந்துட்டீங்க. ரைட். ஆ ஓகேங்க, அப்படியே காமிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு முன்னதை விட இப்போ எவ்வளோ பாயிண்ட் கம்மியாக இருக்கு? 1.7 சென்டிமீட்டர். 1.7 சென்டிமீட்டர் கம்மியாயிடுச்சு 24 நாள்ல. ஆமா.
ஓகே, இப்போ உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு? எப்படி சொல்றது, ஒரு 85 பரவாயில்ல, அந்த அளவுக்கு இதா இருக்கு. பரவாயில்ல, இன்னும் தொடர்ந்து நம்ம வந்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம கம்மியாயிரும் எனக்கு நம்பிக்கை வந்து. நீங்க வாங்க, உங்களுக்கு கண்டிப்பா நாங்க செய்வோம், எங்க மேல நம்பிக்கை வச்சு வாங்க, செராக்கர் மேல நம்பிக்கை வச்சு வாங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு சொன்னாங்க. சரி, நம்பிக்கையோட வந்தோம். அப்புறம் மனோஜ் அண்ணா அங்க இருக்கிறாரு, அவர் அப்படியே அவங்களும் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொன்னதே. ஓகே ஓகேங்க. ஸோ உங்களுக்கு வந்து 100% திருப்தியா இருக்கட்டுங்களா? ஓகே. இங்க எல்லாம் கவனிச்சுக்கிட்டாங்களா உங்களுக்கு? நல்லா சூப்பரா கவனிச்சுக்கிறாங்க. ஒரு தாய் வந்து குழந்தைங்களை எப்படி கவனிக்கிறாங்களா அந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறாங்க. நல்ல தெரப்பி நல்லா கொடுத்து பேசுறது எல்லாமே நல்ல ஒரு அன்பா, அவங்க அந்த அன்புலயே நமக்கு நோய் நல்லா வர்றேன். ஸோ நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அதான் நான் பார்த்தேன், எல்லாருக்கும் வந்து இலவசமா பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இலவசமா பண்ணி இப்படி பண்ண முடியும், எனக்கு ஒரு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. பட் இவ்வளவு பேர் இன்டர்வியூ எடுக்கும்போது எனக்கு ஒரு ஷாக்காக தான் இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. நேரில் வந்து பாருங்க. நான் நேரில் வராமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் என்ன வேணால் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கலாம். பட் நேரில் வந்தவங்க இவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டடாக இங்கே வந்து பார்த்து பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா 7:30 பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 300லேருந்து 350 மக்கள் வந்து இங்கே வந்து தெரபிஸ் எடுத்துக்கிட்டு பயன்பட்டு இருக்காங்க. இது நம்ம சொல்ல கிடையாது. ஸோ ஆல்ரெடி இங்கே வந்து பயன்பெற்றவங்க மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, குணமாயிட்டே இருக்காங்க, எல்லாமே சரியாயிட்டு இருக்கு. நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. உங்க பேர் சொல்லலாங்களா? என் பேர் ஜெய்ஷீலா. நான் புலிகுளத்துல இருந்து வர்றேன். சரிங்க மேம், என்ன ப்ராப்ளத்துக்காக வந்தீங்க? எவ்வளோ நாள் வந்துட்டு இருக்கீங்க? தைராய்டு ப்ராப்ளத்துக்காக வந்தேன். நான் வந்து கிட்டத்தட்ட 76-77 நாள் ஆச்சுங்க. அப்போ எனக்கு தைராய்டுக்கு மாத்திரை எப்பவுமே போட்டிருந்தேன். அது சில டைம் குறையும், சில டைம் குறையாது. டோஸ் ஜாஸ்தியாகும், டோஸ் கம்மியாகும். நம்ம போய் தைராய்டு செக் பண்ணி பார்க்கலாம் போது 250 இருந்துச்சு. அது எனக்கே ரொம்ப ஷாக்காக தான் இருந்துச்சு. இந்த லெவலுக்கு எனக்கு வந்து அதிகமானதில்லை. அப்புறம் அந்த இங்கே வந்து எங்களோட ரிலேஷன் வேளாங்கண்ணின்னு ஒரு சிஸ்டர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து பாருங்கக்கா, நிறைய பேர் வர்றாங்க, இலவசமா தான் பாக்குறாங்க, நிறைய பேத்துக்கு கியூர் ஆகுது, நீங்க வாங்க அப்படின்னாங்க. இப்ப நானும் எங்க அம்மாவும் வந்தோம். இப்ப வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த கல்லை பத்தி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்ப எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. எந்த ஒரு மாத்திரை எதுவும் இல்லை, இன்ஜெக்ஷன் எதுவும் இல்லை. அதனால சரி நம்மளும் வந்து எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு நான் இந்த 75-76 நாளைக்கு மேல வந்திருக்கேன். அப்ப எனக்கு அந்த தைராய்டு ஜாஸ்தி இருந்து ஒரு 4 நாளையில வந்து எனக்கு இங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, 3 பால்னு. அப்ப அந்த வாட்டர் குடிச்சு தெரப்பி எடுத்துக்கிட்டேன். அப்ப நான் போய் ஒரு 2 நாள் கழிச்சு டெஸ்ட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல 100 வந்துச்சு. 100ல இருந்து திரும்ப ஒரு மாசம் விட்டு கேப்ல நான் டெஸ்ட் பண்ண போது 8.37 வந்திருக்கு. இப்ப மாத்திரை வந்து அவங்க 25 ml சாப்பிட சொல்லியிருக்காங்க, கம்மி பண்ணியிருக்கேன். அந்த 25 தான் சாப்பிட்டு இருக்கேன். இப்ப நான் வந்து ரெகுலரா தெரப்பி எடுத்துட்டு இருக்கேன். இதுல வந்து எனக்கு ஒரு மாஸ்டர் செக்அப்னு எனக்கு எடுக்க சொன்னாங்க. எடுத்ததுல வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது. இதெல்லாம் எனக்கு முதல்ல தெரியாது. கொலஸ்ட்ரால் இருக்கு, சுகர் பார்டர்ல இருக்கு, ரத்தம் கம்மியா இருக்கு, ரத்தத்துல கிருமி இருக்குன்னால நான் தெரிஞ்சுட்டேன். இப்ப அதுக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறனால எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா கியூர் ஆயிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு வருஷமா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு? எனக்கு தைராய்டு வந்து 13 வருஷமா இருக்கு. 13 வருஷமா இருந்துச்சு. ஓகே, இப்போ இங்க வந்து 25 நாள் நீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தா சொன்னீங்க. 11 கிழமை கம்மியா ஆரம்பிச்சிருக்கா? கம்மியாயிருக்கு. 4 நாளிலேயே அந்த 250ல இருந்தது 100ஆ மாறிச்சு. 100ல இருந்து 8.37 இப்ப கடைசியா வந்து டெஸ்ட் பண்ணிருக்கேன். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஓகே, நேம் சொல்லலாம் சார் வியூவர்ஸ்க்கு அப்படியே. வினோத். ஸோ செராகேர்ல R&D டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இது கம்பெனி பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் பெங்களூர்ல தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்கிறது. இது சவுத் கொரியன் கம்பெனி. ஸோ சவுத் கொரியா முறையில் ட்ரெடிஷ்னல் முறையில் ஸ்டோனை வச்சு இங்கே தெரப்பி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோனை வச்சு பண்ணுறேன்னு சொன்னீங்க. முன்னாடி வந்து போர்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இலவசமாக இங்கே ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் உள்ள வந்து பார்த்தேன், நிறைய பேர்த்து இன்டர்வியூல எடுத்தேன். எல்லாமே ஹானஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுங்கிறத வந்து அப்படியே நம்பகத்தன்மையாக சொன்னாங்க. எனக்கு புதுசாக இருக்கு. நிறைய பக்கம் நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். பட் இந்த இடத்துல வந்து வீடியோ ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கே இந்த விஷயங்கள்லாம் இப்படி இருக்கா, ஒரு விஷயத்த வந்து இலவசமா கொடுக்கறதையும் தாண்டி இவ்வளோ அரவணைக்க முடியுமாங்கிறது எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சார். சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க என்ன மாதிரி ப்ராப்ளத்துக்கு நீங்க சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க சார்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சுகர், பிபி, தைராய்டு,
ஸோ கேன்சர் பேஷண்ட்டும் வந்து தெரப்பி எடுத்துட்டு இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி கண்டிப்பாக கீமோ எடுப்பாங்க. ஸோ அதனால ஏற்படக்கூடிய வலிகளை இங்கே சரி செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக இங்கே வந்துட்டு தெரப்பி எடுப்பாங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா கேங்க்ரீன் பேஷண்ட் இன்னைக்கு சுகர் மூலியமா சுகர் இன்னைக்கு பேசிக் இன்னைக்கு எல்லாருக்குமே சுகர்ன்றது ஒரு சர்வசாதாரணமான ஒரு விஷயமா போச்சு. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு கூட சுகர் இருக்கு. ஸோ இந்த விஷயத்த வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா கேன்சர் சிட்டி இதோட பேசிக் நெக்ஸ்ட் நம்ம கோயம்புத்தூர் கேன்சர் சிட்டியா மாறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதோட பேசிக்கே பாத்தீங்கன்னா சுகர் தான். ஸோ இந்த சுகர் மூலியமா ஏற்படக்கூடிய விஷயங்களை ஸோ 10 இயர்ஸ் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கவங்க இருப்பாங்க. ஸோ அதை இங்க பாத்தீங்கன்னா டேப்லெட்ஸ் இல்லாம நார்மல் கொண்டு வர முடியும் உங்களால. ஸோ இங்க வெறும் தெரப்பி எடுத்து எக்ஸசைஸ் பண்றது மூலியமாவே நார்மல் கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை இங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் கேங்க்ரீன் பேஷண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா அது புண்ணு ஆறாது. ஸோ அந்த விஷயத்த வெறும் தண்ணியை மட்டும் பேஸ் பண்ணி இங்க சரி செஞ்சுட்டு இருக்கோம். பார்த்தலாம் சார் லைவ் பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்பைன் ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபிசியோதெரப்பி பண்ணக்கூடிய ஒரு வேலையை ஸோ இது ப்ரோக்ராம் பண்ணி ஒரு மிஷினே உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே செஞ்சிடும். ஓகே சார். ஸோ ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி செப்பரேட்டாக போகணும். ஸோ அந்த மாதிரி போகக்கூடிய அவசியம் இருக்காது. ஒரு நபர் கூட இருந்து அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மிஷினில் வந்து படுத்தாங்கன்னா ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ டெய்லி ஒரு மோட் செட் பண்ணி அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி நம்ம பண்ணிடலாம், கொடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ பேரலைஸ் பேஷண்ட்டு அவங்க மாதிரி இருக்கிற பேஷண்ட்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாங்க. ஓகே ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே அந்த இது மாதிரி பண்ணியிருந்தீங்க, ஸ்டோனில் வந்து ஒரு பெட் மாதிரி கொடுத்துருந்தீங்க. இது என்ன கான்செப்ட் சொல்ல முடியுங்க? அப்படியே ஸ்டோன் கொடுமா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எல்லாமே பார்த்துருக்குற எல்லா ப்ராடக்ட்ஸும் ஸோ இந்த ஸ்டோனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸ்டோனை பேஸ் பண்ணி ஸோ இந்த ஸ்டோன் மூலியமாக தான் தெரப்பியே கொடுக்குறோம். ஸோ இது ரா கல் அப்படியே உடைச்சு கொண்டு வந்து வச்சிருக்கிறது. இப்போ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்விங் பண்ணி இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணிடுவாங்க. ஓகேங்க. பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மேட்ரஸாக இருக்கும். இந்த மேட்டில் ஃபுல்லாகவே இந்த ஸ்டோனு தான் இருக்கு. ஓகே ஓகேங்க. இந்த ஸ்டோனை வச்சு தான் தெரப்பியே கொடுக்கும். சார் என்ன ஸ்டோன் இது? இது ஜேட் ஸ்டோன்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா நெஃப்ரைட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா மரகத கல் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? இந்த மரகத லிங்கம். ஸோ இந்த ஃபேமிலியை சேர்ந்தது. அதுல ஹீலிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோனுங்க இது. ஓகே ஓகே. ஸோ இந்த ப்ராப்பர் மரகதம்லாம் நம்ம வழிபாடு ஜுவல்ஸ் இதுக்கு போயிடும். இது வந்துட்டு ஹீலிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ற ஸ்டோனு. ஓகே. இதில் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற முடியுமா? அது தெரப்பி எடுத்துக்கிற முடியுமா? எப்படி நமக்கு இந்த ப்ராப்ளம்ல ரெடியூஸ் ஆகுங்க? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் ஹீட் பண்ணுறது மூலியமா இதுலேருந்து ஃபார் இன்ஃப்ராரெட் ரேஸ், அதாவது அகச்சிவப்பு கதிர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ இது நமக்கு நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா சூரியன்லேருந்து கிடைக்குது விட்டமின் டி. ஸோ இந்த ஸ்டோனில் அது ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ விட்டமின் டி எதுக்காக பேசிக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உண்ணக்கூடிய உணவுகள்லேருந்தும் கால்சியமை எடுத்து நம்மளுடைய போனை வலுப்படுத்துறது தான் அதோட ஒர்க். ரைட். ஸோ இந்த விட்டமின் டி பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நேச்சுரலாகவே கிடைக்கும். ஓகே ஓகே. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்னிங் சீக்கிரமாக வந்துருச்சு, ஒரு சன்லைட்டில் வந்து வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ போகிற மாதிரி இருந்து என்ன ஒரு எஃபெக்ட் கிடைக்குமோ அதோட இது நம்ம இதை பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பா. அதாவது இதுல 1 hour தெரப்பி எடுக்கிறது 30 kilometers நீங்க வாக் பண்ணா உங்கள் உடல்ல என்ன மாற்றம் ஏற்படுமோ அந்த மாற்றம் 1 hour தெரப்பில உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே ஓகே. இப்போ சார் இது வந்து ஹீட்டிங் மூலியமா வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்றீங்க. ஒரு சில பேருக்கு வந்து ஹீட் பாடியா இருப்பாங்க. ஓகே. அவங்க எல்லாமே இதை யூஸ் பண்ணலாமா? எப்படி சார்? இல்ல வெளியில இருக்கக்கூடிய ஹீட்டுக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஹீட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சூரியன்ல வெளியில போய் வெயில நடந்துட்டு வரோம். ஸோ அந்த வேர்வைக்கும் இங்க உள்ள தெரப்பி எடுக்கும் போது இந்த வேர்வை பிசுபிசுப்பு தன்மையோட இருக்கும். ஓகே சார். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் நம்மளுடைய வேர்வை மூலியமாவோ யூரின் மோஷன் இது மூலியமா தான் வெளியேறும். அதனால அந்த வேர்வைக்கு அந்த ஹீட்டுக்கு இதுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. இது நீங்க தாராளமா இந்த தெரப்பி எடுக்கலாம். ஓகே சார். நம்ம பிரான்ச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியா ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. என்னென்ன ஸ்டேட்டஸ் நம்ம பிரான்ச்சஸ்ல இருக்கு? ஸோ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இருக்கு, பெங்களூர், உடுப்பி, மங்களூர், ஆல்மோஸ்ட் கர்நாடகா எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இப்போதான் வந்திருக்கோம். சென்னையில் பிரான்ச் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம கோயம்புத்தூர். ஓகே சார். நம்ம கோயம்புத்தூர்ல ஓப்பன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் மதுரை, சேலம். கூடிய சீக்கிரம் கண்டிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாமும் பயன்பெற அளவுக்கு நம்ம கண்டிப்பா தமிழ்நாட்டில் எல்லா பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணுவோம் எல்லா இடத்துலையும். சார் எனக்கு இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கணும் சார். நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா தெரப்பியும் வந்து ஃப்ரீயாக பண்ணுறீங்க. ஏன்னா கோயம்புத்தூர் நிறைய வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு இது புதுசாக இருக்குது. ஏன்னா எப்படி அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 5 பேருக்கு 10 பேர்னா ஒரு ட்ரஸ்ட் மூலியமோ NGO மூலியமோ பண்ணலாம். கண்டிப்பா அது ஒரு பாசிபிள். ஒரு நாளைக்கு 350 பேருக்கு ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பா. ஏன்னா இங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து ப்ராப்ளம் சரியானவங்களா இருக்காங்க.
நான் வந்து 100 நாள் வந்தேன், 150 நாள் வந்தேன், 200 வந்தேன், ஒருத்தர்லாம் 250 300 நாள் பார்க்க வந்தேன்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க ஒரு மேக்ஸிமம் வந்து 1 நாள் 2 நாள் வர வைக்கிறதே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம் தான். எப்படி அவங்க சார் 250 டேஸ் இங்கே வந்து நீங்கள் அதை ஃப்ரீயாக எப்படி சார் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க? ஸோ இது செராகேர் ஹெல்த் கேர்ன்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மிஷன் அண்ட் விஷன் இருக்கு. எங்களுடைய மிஷன் என்னன்னாக்கா மருந்து மாத்திரை இல்லாமல் சரி செய்யணும். ஓகே. அவங்களுக்கு தெரப்பி கொடுக்கணும். விஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா மருந்து மாத்திரை இல்லாமலும் பணம் இல்லாம ஒரே காரணத்தினால ஒருத்தர் தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்துடக்கூடாது. எங்களுடைய விஷன் அதுதான். ஓகே ஓகே. ஸோ கண்டிப்பா ஆல் ஓவர் இந்தியா எங்களுடைய விஷன் ஒரு நாள் கண்டிப்பா நிறைவேறும். ஸோ இங்க நாங்க எப்படி கோயம்புத்தூர்ல ஒரு நாளைக்கு 350 அப்பா அம்மாங்களுக்கு எங்களால கொடுக்க முடியுதோ, ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 1.5 year இங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த 1.5 yearல அபவுட் 2000 மெம்பர்ஸ்க்கு இங்க நாங்க சரி பண்ணி ஸோ அவங்க இங்க வந்து தெரப்பி எடுத்து பெனிஃபிட் அடைஞ்சு போயிருக்காங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 350 பேர் மினிமம் 350 பேர் வந்து தெரப்பி எடுக்கிறாங்க. ஸோ எங்களுடைய விஷன் அதுதான். கண்டிப்பா பணம் இல்லாத ஒரே காரணத்தினால தன்னுடைய ஆரோக்கியத்தை யாரும் இழக்கக்கூடாது. பிளஸ் இதுக்கான அவேர்னஸ் இங்க கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதாவது இப்ப ஒரு டவுட் ஒன்று கேட்டீங்க இல்லைங்களா? ஸோ ஹீட்டு ஆல்ரெடி ஹீட் பாடியா இருப்பாங்க, இங்க வந்தா இங்க ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்றேன்ட்டு. ஸோ இதுக்கான டெமோ நம்ம நேர்லயே பார்த்துக்கலாம். ஏன்னா இங்க வந்துட்டாக்கா இதுல தெரப்பி எடுக்கும் போது பாடி டீஹைட்ரேட் ஆகுமா, இது கரண்டா, இதனால எனக்கு முடி கொட்டுமா, இந்த டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா. ஸோ இந்த டவுட்ஸ்க்கு நம்ம லைவாவே டெமோ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒயிட் பேப்பரில் முடி தெரியுதுங்களா? ஸோ இது வந்து ஹேர் டெமோ நம்ம சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் வந்து இந்த ஹீட்னால முடி உதிர்ந்துருமா இல்லை முடி கொட்டிருமா அப்படின்ற டவுட் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான டெமோ தான் நான் உங்களுக்கு இப்போ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது ஜேட் ஸ்டோன், இது ஹேர் இருக்கு. ஸோ ஹேர் இதில் சுற்றியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3-4 லேயர்ஸ்க்கு மேலே வந்து இந்த முடியை வந்து நான் இதில் சுற்றியிருக்கேன். தொட்டு பாருங்க, நல்ல தொட்டு தெரியுது இல்லைங்களா? ஸோ இங்க முடி ஏதாவது ஆயிருக்கான்னு கிடையாது. மறுபடியும் உங்களுக்கு மறுபடியும் பண்ணி பண்ணிக்கிறேன். நல்லாவே இதுல படுது. ஸோ நான் முடி எவ்வளவு பெரிய முடி வச்சேனோ முடி அப்படியே தான் ஆயிடுச்சு. முடி என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா முடி எதுவுமே பொசுங்கல. தெரியுதுங்களா? முடி ஏதாவது பொசுங்க இருக்கா? இந்த இடத்துல நான் முடி ஹீட் பண்ணி இருக்கிறது, இந்த இடத்துல ஹீட் பண்ணியிருக்கேன். அந்த ஹீட் பண்ண அச்சுமே அதுல இருக்கு. ஏதாவது ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா முடியுமே எதுவுமே ஆகல. ஸோ இந்த முடியை டைரக்டா நம்ம நெருப்புல வைக்கிறோம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா என்ன ஆயிரும், ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா கட் ஆயிரும். அப்போ நம்ம இந்த ஸ்டோன் தெரப்பி எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா முடி உதிர்ந்துருமோ இல்ல முடினால ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற பிரச்சனைகள்ல எதுவுமே இருக்காது உங்களுக்கு. ஓகேங்களா? கண்டிப்பா தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ சின்ன ஒரு 4 வயசு குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்குமே இது தாராளமா யூஸ் பண்ணலாம். முடி பத்திலாம் எந்த ஒரு கவலையுமே வேண்டாம். ஓகேங்களா? இதே டெஸ்ட் நம்ம நார்மல் இன்னொரு ஸ்டோன்லயும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நார்மல் நம்ம ரோட்ல ஜெல்லி கல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த கல்லே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஜேட் ஸ்டோன்ல இப்போ வந்து ஹேர் டெஸ்டிங் அது உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கோம் இல்லைங்களா? இப்போ அதே முடி வேற ஸ்டோன், அதாவது நார்மல் கலர்ல என்ன பண்றோம் அப்படின்னா அதே முடியை வச்சு உங்களுக்கு வந்து டெஸ்டிங் பண்ணி காமிக்கிறேன். முடிய கட் ஆயிடுச்சு இல்லைங்களா? நிறைய பாக்ஸ் இல்லைன்னா ஃபுல்லாமே முடி கட் ஆயிடுச்சு. இதுல வச்சு பண்ணும்போது நமக்கு முடி எதுவுமே ஆகல கட்டுங்களா? இந்த ஜேட் ஸ்டோன்ல வச்சு எடுக்கிறப்போ என்ன ஆகல அப்படின்னா நமக்கு ஹேர் வந்து கட் ஆகல. ஆனா இந்த நார்மல் ஸ்டோன் வச்சு எடுக்கும்போது என்னாச்சு அப்படின்னா முடி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3 பாகமா வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால எதுவுமே பயப்பட வேண்டாம். இதே ஸ்டோன்ல இன்னொரு டெஸ்டிங் என்ன அப்படின்னா இது நமக்கு ஊடுருவும் தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சார் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதில் லைட் டெஸ்டிங் ஒரு டெஸ்டிங் இருக்கு. ஏன்னா இதுல நிறைய டெஸ்டிங் நாங்கள் பண்ணி காமிச்சிருக்கோம். அது மெயினானது என்ன அப்படின்னா ஒரு ஹேர் டெஸ்டிங்கும் லைட் டெஸ்டிங்கும் பண்ணி காமிச்சிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதே ஸ்டோன்ல மறுபடியும் இப்போ பண்ணி காமிக்கிறது என்ன அப்படின்னா ஹேர் டெஸ்டிங் பண்ணி காமிக்கிறேன். சாரி, லைட் டெஸ்டிங். ஸோ இந்த ஜேட் ஸ்டோன்ல பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்களா?
தெரியுதுங்க. ஸோ கண்டிப்பா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. இதே ஸ்டோன்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறப்போ நார்மல் ஸ்டோன்ல நம்ம இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இருக்கு இல்லைங்களா? ஏதாவது ஸ்டோன் ஏதாவது அந்த பக்கம் லைட் ரிஃப்ளெக்டிங் ஏதாவது தெரியுதுங்களா? எதுவுமே தெரியறது கிடையாது. அதனாலதான் இது நம்மளோட ஜேட் ஸ்டோனுக்கும் நார்மல் ஸ்டோனுக்கும் உள்ளக்கூடிய வித்தியாசம் அப்படிங்கிறது. ஆமா. இதுல செக் பண்ணி காமிக்கிறீங்களா? ஓகே. சோ இதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த ஊடுருவும் தன்மை அந்த லைட் டெஸ்டிங் அப்படிங்கிறது அந்த பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகுறது நமக்கு தெரியும். ஓகே. ஓகேங்களா? இந்த தெரபி எடுத்துக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஏஜ் தான் இருக்குங்களா சார்? ஓகே. ஸோ இந்த தெரப்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஸோ எல்லாரும் இப்போ நீங்கள் லைவாகவே இங்கே பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி டெஸ்டிமோனியல்லாம் எடுத்தீங்க இல்லைங்களா? ஸோ 90 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ 90 இயர்ஸ்லேருந்து இங்கே எல்லாம் ஏஜ் பீப்புள் தான் எடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தை முதற்கொண்டு இங்கே தெரப்பி எடுக்கலாம். ஓகே சார். ஸோ இங்கே குழந்தைக்கும் தெரப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் நீங்கள் ப்ரொவைட் பண்ண கட்டுங்களா? ஆமாங்க. ஓகே சார். எல்லா ப்ராப்ளத்துக்கும் நீங்கள் கொடுக்கலாமா சார்? நம்ம எல்லா ப்ராப்ளமுக்கும் நம்ம இங்கே தெரப்பி எடுத்துக்கலாம். இது நோய்கள்லேருந்து வரக்கூடிய வலிகள் ப்ளஸ் எதிர்காலத்தில் எனக்கு நோய் வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி ஸோ இந்த அவேர்னஸ் ப்ளஸ் ஆரோக்கியத்தை பற்றி நம்ம அவேர்னஸ் கொடுத்து இங்கே தெரப்பி கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார். சார் வாட்டர் வச்சு ஒரு தெரப்பின்னு சொன்னீங்க சார், இது என்னங்க சார் கான்செப்ட்? இது பார்த்தீங்கன்னா ஜேட் ஆல்கலைன் அயனைஸ்டு வாட்டர்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? ஸோ இதுதான் அந்த மிஷினு. இது பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோட சர்டிஃபைட் மிஷினு. ஓகே சார். இதில் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் டைட்டானியம் பிளேட்ஸ் இருக்கு. இது மூலயமா தண்ணி அயனைஸ் பண்ணி அதை நம்ம குடிக்கணும். ஓகே. ஸோ அதுக்கான டெமோ ஒரு 2 டெமோ மட்டும் இருக்குங்க, அதை பார்த்துக்கலாம். நிறைய டெமோஸ் இருக்கு, அது எல்லாம் ஃபுல்லாக இதில் காட்ட முடியாது இல்லைங்களா வீடியோஸில். கண்டிப்பாக சார். அதனால் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் டெமோ பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான டெமோவை இப்போ ஸ்டாஃப் கொடுப்பாங்க. வணக்கம், என்னுடைய பேர் பத்மா. நான் செராகேர் ஹெல்த் கேரில் லாஸ்ட் ஒரு 1 இயராக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஜேட் அல்கலைன் அயனைஸ்டு வாட்டரில் தண்ணியோடைய தரத்தை செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஜேட் அல்கலைன் அயனைஸ்டு வாட்டர். இது பார்த்தீங்க அப்படின்னா pH லிக்விட், பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன், தண்ணியுடைய தரத்தை செக் பண்ணக்கூடிய லிக்விட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தண்ணியின் தரம் வந்து பார்த்தீங்கன்னா 9.5 இருக்கும். ஓகேங்களா? நார்மலாக இப்போ வீட்டில் குடிக்கக்கூடிய தண்ணியோடைய தரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரலாக இருக்காது, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அசிடிக்காக தான் இருக்கும். இப்போ வந்து இது வந்து நம்மளுடைய ஜேட் அல்கலைன் அயனைஸ்டு வாட்டர். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஓ வாட்டர். இதுலேயுமே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதில் எவ்வளோ தண்ணியோட தரம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிடலாம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.5 ஆல்மோஸ்ட் 7 கிட்ட தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய ஜேட் அல்கலைன் அயனைஸ்டு வாட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 10.5 வரைக்குமே pH லெவல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஆர்பி. வணக்கம், என் பேர் ஜீவிதா. செராகேர் ஹெல்த் கேர் சென்டரில் லாஸ்ட் 1 இயராக நான் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஆல்ரெடி மேடம் வந்து உங்களுக்கு pH என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஓஆர்பி அப்படின்னா சிம்பிளாக எல்லாத்துக்கும் புரியுற முறையில் சொல்லணும் அப்படின்னா தண்ணி வந்து கெட்டு போயிருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கானது. ஸோ இப்போ வீட்டில் வந்து காய்கறிகள் இருக்கும், சரி பழங்கள் இருக்கும், அது கெட்டு போயிருக்கா இல்லையா அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பாக நமக்கு தெரியும். ஏன்னா காய்கறிகள் அப்படின்னா அழுகி போயிருக்கும், பழங்கள்னாலுமே அழுகி போயிருக்கும். அதே சாப்பிடக்கூடிய உணவுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மெல் வரும். ஒரு நாள் வச்சிடும், 2 நாள் வச்சிடும், இல்லை வெயில் காலத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்மெல் வரும். ஆனா அதை வச்சு வந்து நம்ம கெட்டு போயிருக்கு இல்லை அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா தண்ணி நமக்கு கெட்டு போகுமா இல்லையா அப்படிங்கறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ தண்ணி கெட்டு போகுங்களா கெட்டு போகாதுங்களா தெரியலையே மேம். நீங்க சொல்றது பார்த்து எனக்கு புதுசா இருக்கு மேம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்ற பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணி பார்த்தோ இல்லை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து அது கெட்டு போயிருக்கையில கண்டுபிடிக்கலாம். பட் வாட்டரை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் எனக்கு தெரியல, எப்படி இது பண்ணலாங்க? ஆனா சொல்லப்போனா ஃபுட்ல வந்து கெட்டு போயிருக்கிறது தெரியும், ஆனா தண்ணியில வந்து கெட்டு போயிருக்கிறது யாருக்குமே தெரியாது. இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா வாரம் தண்ணி வந்துட்டு இருக்கும், நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சோம்னா தண்ணி ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு, கெட்டு போகல அப்படின்னு சொல்லி டெய்லியுமே என்ன பண்ணிட்டு இருக்கோம், சுட வச்சோ இல்ல
பச்சை தண்ணியாவே நம்ம வந்து குடிச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்ப வரைக்கும் நம்ம எல்லாருமே குடிச்சிட்டு இருக்க தண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா கெட்டு போன தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கோம் நம்ம. ஓகேங்களா? சோ இப்போ பிஹெச்லயுமே ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. சோ அந்த தண்ணினால என்னென்ன சைடு எஃபெக்ட் அப்படிங்கறதே நமக்கு இருக்கு. நம்ம குடிக்கக்கூடிய தண்ணினாலுமே இப்ப கேன்சர் வர்றதுக்கான காரணமே பாத்தீங்கன்னா நம்ம குடிக்கக்கூடிய தண்ணினாலதான். சோ அந்த தண்ணி கெட்டு போயிருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இப்ப டெஸ்ட் பண்ணி பாத்துடலாங்களா? சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஓஆர்பி லிக்விட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ இது உள்ள வந்து இந்த லிக்விட் வந்து ஒயிட் கலர்ல தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் தெரியுது இல்லைங்களா? நார்மல் வாட்டர் மாதிரி இருக்கு. வாட்டர் மாதிரி தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 4 to 5 drops உங்களுக்கு ஊத்தி இருக்கேன். இது தண்ணி என்ன கலர்ல சேஞ்ச் ஆச்சு? ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வயலட் கலர் மாதிரி ஆயிடுச்சுங்க. இது வந்து பிங்க் கலர். சோ ஒயிட் கலர் வயலட் அப்படிங்கிறது நம்ம pH ஓட நம்ம செக் பண்றது. இந்த பிங்க் கலர் அப்படிங்கிறது வந்து தண்ணி வந்து கெட்டு போயிருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. சோ இது இப்ப நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம இங்க குடிக்கிற ஜேட் ஆல்கலைன் அயனைஸ்ட் வாட்டர் அப்படிங்கிறது கெட்டு போகல. ஓகேங்களா? சோ இந்த தண்ணியை நம்ம குடிக்கிறப்போ நம்மளோட பாடியோட pH வந்து 7.36 மேல வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம உடம்புமே பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆல்கலைனா இருந்துட்டே இருக்கும். இதனால எந்த வித பிரச்சனைகளுமே நமக்கு வராது. சோ அதே மாதிரி நார்மல் இந்த வாட்டர் இருக்கு இல்லைங்களா? சோ இந்த வாட்டருமே நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சோ அதுல எவ்வளவு நான் pH அதாவது ORP போட்டிருக்கணும் அதே மாதிரி தான் இதுலயும் நான் போடுறேன். சேம் 5 drops-ங்க. ஆல்மோஸ்ட் 5 drops தான் நான் போட்டிருக்கேன். சோ இதுல ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா கடைகள்ல நம்ம யூஸ் பண்ற தண்ணி இல்ல நம்ம வீடுகள்ல யூஸ் பண்ற தண்ணியுமே எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த கலர்ல சோ இதுலயுமே அதே 5 drops தான் ஊத்திருக்கேன். இதுலயுமே 5 drops தான் ஊத்திருக்கேன். சோ இந்த நம்ம குடிக்கிற ஆல்கலைன் வாட்டர்ல பாத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. சோ இது வந்து நம்ம கெட்டு போகல. சோ இந்த தண்ணி பாத்தீங்கன்னா கெட்டு போயிருக்கு. சோ நம்ம இந்த கெட்டு போன தண்ணி தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா டெய்லியுமே வந்து சமைக்கிறதாகட்டும் குடிக்கிறதாகட்டும் இந்த விஷயத்த தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ இது பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 2 டெஸ்டோட நமக்கு இருக்காது. கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட டெஸ்டிங் அப்படிங்கிறது இருக்கு. எல்லாத்தையுமே ஒரே நாள்ல இப்ப செஞ்சு காமிக்கணும் அப்படின்னா நமக்கு டைம் பத்தாது. சோ டைரக்டா நீங்க இங்க வரப்போ ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு டெமோ வச்சு உங்களுக்கு வந்து டீடைலா உங்களுக்கு நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகேங்களா? சார் எல்லாமே சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எல்லா டெஸ்டிங்கும் பக்காவா காமிச்சீங்க. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குணமா இருக்காங்க. இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான சர்டிபிகேஷன் உங்ககிட்ட பக்காவா இருக்குங்களா சார்? இதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. இதை பத்தி பேசுறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம செராக்கேரோட ஆபரேஷனல் டைரக்டர் சுபேத் ரஹ்மான் இருக்காரு. ஸோ இவர் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாரு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஸோ சர்டிஃபிகேஷன் நீங்கள் பக்காவாக இருக்கா சார் சொல்லியிருக்காங்க சார். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி சொல்லுங்க சார். கண்டிப்பாக. என்னுடைய பேர் உபைத், அக்குபஞ்சரிஸ்ட் ப்ளஸ் ஆப்ரேஷனல் டைரக்டர் ஆஃப் த செராக்கேர். இங்கே லாஸ்ட் ஒரு 11 இயர்ஸாக செராக்கேர் ஹெல்த் கேரில் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் சென்னை பிரான்ச் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக 1.5 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வி ஆர் பிளானிங் டு மதுரை அண்ட் சேலம், அதுவும் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. ஓகே சார். ஸோ இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய பிரான்ச்சஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறது நானும் வினோத் சாரும் சேர்ந்து இந்த ஆப்ரேஷன்ஸை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஓவராலாக ஸோ எல்லா விதமான சப்போர்ட்ஸும் ஒரு ஃப்ரான்ச்சைஸருக்கு கொடுக்கறது தான் எங்களுடைய மெயின் மோட்டோவாக இருக்குது. ஸோ இதை மேலும் கொண்டு போகிறதுக்கான ஒரு வழிமுறைகளை நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதன் அடிப்படையை பார்க்குறப்போ இந்த சர்டிஃபிகேஷன் இந்த ப்ராசஸை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தெரப்பி சென்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வச்சு வெல்னஸ் சென்டர். இங்கே வெல்னஸ் சென்டர் இங்கே வந்து மருந்து மாத்திரை இல்லை அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது எதன் அடிப்படையில் அப்படின்னா வி ஆர் நாட் கிவிங் த மெடிசன்ஸ், இதெல்லாம் நாங்கள் பண்ணுறதில்ல. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் வந்து ஒருத்தவங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா டெய்லி வாக்கிங் போங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி மூட்டு வலியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் எத்தனை கிலோமீட்டர் அவங்களால வாக்கிங் பண்ண முடியும்? ஸோ இது சாத்தியமே இல்லை. அப்போ இந்த சீனியர் சிட்டிசனுக்காக நாங்கள் இதை ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அப்போது இந்த ஜேட் ஸ்டோன் அப்படின்ற ஒரு தெரப்பி மூலியமாக இப்போ இதில் ஒரு 1/2 an hour அவங்க தெரப்பி எடுக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் ஈக்குவல் டு 15 kilometers ஆஃப் வாக்கிங். அப்போ 15 கிலோமீட்டர் அவங்க வாக்கிங் பண்ணினாங்க அப்படின்னா அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள் அந்த கெமிக்கல் டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆயிடுது. ஸோ இந்த ரிமூவ் ஆகுறதன் மூலியமா இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் அவங்களுடைய ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகிட்டு வருது. ஸோ இதை வந்து நம்ம எதன் அடிப்படையில் நாங்கள் செக் பண்ணுறோம் இங்கே அப்படின்னா ப்ராப்பராக ரிப்போர்ட் வைஸ் பிளட் செக்அப், தைராய்டு இருந்துச்சுன்னா தைராய்டு ரிப்போர்ட்ஸ், சுகர் இருந்தால் சுகர் ரிப்போர்ட்டு, இதை வச்சு பிஃபோர் அண்ட் ஆஃப்டருங்கிறத ஒரு விஷயமா வச்சு அதை ப்ராப்பராக ட்ராக் பண்ணி
அவங்களுக்கு தேவையான லைஃப் ஸ்டைல் நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதன் மூலியமா அவங்களுக்கு தே கெட் a பெட்டர் ரிசல்ட் இந்த தெரப்பியில். ஸோ இதை தான் வந்து செராகேர் வந்து 1990 கொரியாவில் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. 2005 வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூர் இஸ் அ ஹெட் ஆஃபீஸ் அங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ இங்கே தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸில் ஒரு 4 பிரான்ச்சஸ் கிட்டத்தட்ட கிரியேட் ஆகிருக்குது. ஸோ இதில் வந்து சர்டிஃபிகேஷனுங்கிறது FDA, KFDA, ISO இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் இதோட சர்டிஃபிகேஷன்ஸு, ப்ளஸ் இங்கே தேவையான GST, ப்ளஸ் இப்போ நான் அக்குபஞ்சரிஸ்டாக இருக்கேன்னா அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நாங்கள் ஓவராலாகவே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ அதனால இங்கே வந்து அவங்க ஒரு ஃப்ரான்ச்சைசர் எடுத்து இந்த விஷயங்களை பண்ணுறாரு அப்படின்னாக்கா ஓவராலாக கம்பெனி சைட்லேருந்து சில சப்போர்ட்ஸ் நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதை அவங்க மேற்கொண்டு ஃபாலோ பண்ணினாங்கன்னே போதுமானது. ஸோ இங்கே வரக்கூடிய பேஷண்ட்ஸு நாங்கள் சொல்கிறதில்ல, வி ஆர் நாட் டாக்டர்ஸ், யூ ஆர் நாட் அ பேஷண்ட். ஸோ இதுதான் எங்களுடைய மெயின் விஷயம். ஸோ ஏன்னா இது லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறதை நான் சொல்லிட்டேன். இப்போ நான் உங்களை பேஷண்ட்டாவோ நாங்கள் டாக்டர்ஸாவோ இருக்கிறதுல எங்களுக்கு இந்த நிறுவனத்துக்கு இஷ்டம் இல்லை. ஸோ அதனால உங்களை நாங்கள் வந்து பேஷண்ட்டாக பார்க்கறது இல்லை. ஸோ நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக வரீங்க. என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, இந்த தெரப்பியை நம்ம எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு எடுக்கணும், ஏன் ரெகுலராக எடுக்கணும், ஏன் நீங்கள் இலவசமாக கொடுக்குறீங்க, பல கேள்விகளோட நீங்கள் வருவீங்க. இந்த கேள்விகளுக்கான அந்த சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய இடம் தான் செராகேர். இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். இங்க வந்து நாங்க சொல்றது வந்து உண்மையா இல்லையான்னு ஆராய்ந்து பார்க்குவதற்கான ஒரு இடம் தான் செராகேர். இப்போ ஒரு நிறுவனம் growth ஆகணும் அப்படின்னா மார்க்கெட்டிங் ரொம்ப அவசியம் இல்லைங்களா? கண்டிப்பா சார். ஸோ அப்போ இன்னைக்கு டிவிகளில் வரக்கூடிய எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஆல்மோஸ்ட் போலியானவையா இருக்குது. ஸோ இதுல இருந்து செராகேர் வேறுபடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த ஒரு நேரடி எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரை நாங்கள் ஓப்பன் பண்ணது. ஸோ அப்போ வரக்கூடிய ஒரு நபர்களும் அவங்க என்ன நோக்கத்துக்காக இங்கே வந்தாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறப்போ அவங்க ஆல்ரெடி வெளியே போயிட்டு ரெஃபரல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதன் மூலியமாக தான் இந்த நிறுவனம் வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்னொன்று ஹவு ஃப்ரீ, இது எப்படி இதை ஃப்ரீயாக கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஒய் ஃப்ரீங்கிறத சொல்லிட்டேன், மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. ஹவு ஃப்ரீ அப்படிங்கிறப்போ எங்களுடைய வெப்சைட் இருக்கும், seracare.in அண்ட் தென் seracare.net. இது ரெண்டுமே எங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட், ரெண்டுமே ஒரே பேஜில் இருக்குது. ஸோ இங்கே சிலரால் வர முடியாது, சில ப்ரொஃபஷனலில் இருப்பாங்க, டாக்டராக இருக்கலாம், லாயர்ஸாக இருக்கலாம், கமிஷனராக இருக்கலாம், ஸோ வேறு ப்ரொஃபஷனல் சார்ந்த இருக்கணும், பிஸ்னஸ் மேன்ஸாக இருக்கலாம், கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கலாம். அவங்களால ரெகுலராக இங்கே வந்து தெரப்பி எடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா இங்கே வரக்கூடிய நபர்களுடைய ரிசல்ட்டை பார்ப்பாங்க. இந்த ரிசல்ட் நாங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்க வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே எப்படி இங்கே வந்து ரெகுலராக இங்கே தெரப்பி எடுக்கிறாங்களோ இதே மாதிரி அவங்க வீட்டில் தெரப்பி எடுப்பாங்க. ஸோ இப்படி அவங்க எடுக்கிறப்போ அதில் வரக்கூடிய ரெவன்யூவில் நாங்கள் ஓவரால் பிரான்ச்சஸோடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் ரன் பண்ணிடுறோம். ஓகே ஓகே. ஸோ இதுதான் ஹவு ஃப்ரீ. அதே மாதிரி ஒய் லைஃப் டைம் ஃப்ரீ நீங்கள் கொடுக்குறீங்க, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னாக்கா பணம் ஒரு தடையா இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் ஆதரவற்றவர்களுக்கு நாங்கள் லைஃப் டைம் ஃப்ரீ நாங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ மொத்தத்தில் இது ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது, இது ஒரு லைஃப் சேஞ்ச். ஓகே ஓகே ஓகேங்களா? உங்களுடைய லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணக்கூடிய இடம் தான் செராகேர். அதனால இங்கே வந்து நாங்கள் சுகரை சரி பண்ண வரோம், தைராய்டை சரி பண்ண வரோம் அப்படிங்கிறது தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். இங்கே நீங்கள் வரதா இருந்தால் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் நான் வந்து என்னோடய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி எனக்கு நோய் இல்லாமல் ப்ரிவென்ஷனாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் வரலாம். அடுத்தது வந்து நோய் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன்ஸில் உங்களோட முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்த வேண்டாம். அதுக்கப்புறம் இனிமேல் இந்த நோய் எனக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் ரெகுலராக வரணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ரெகுலராக தொடச்சி அந்த சிறப்பை எடுத்துக்கலாம். சரிங்களா? சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். ஏன்னா பார்க்குற எனக்கு வந்து நல்லா புரிஞ்சிருச்சு என்ன மாதிரி கான்செப்ட் நீங்கள் பண்ணுறீங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறீங்க. அதுவும் லைஃப் டைம் ஃப்ரீங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எந்த ஒரு ஹெல்த் சென்டரில் ட்ரீட்மெண்ட் சென்டரில் எந்த ஒரு இதுலேயுமே சொல்ல மாட்டாங்க. சொன்னாலுமே ஒரு 5 பேர்த்துக்கு 10 பேர்த்துக்குலாம் பண்ணலாம். பட் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300-350 பேர்த்துக்கு எல்லாத்தையுமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ரன் பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். அது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 ஈவினிங் 5:30 வரைக்கும் நான் ஸ்டாப் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நானும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 9:30 வந்திருந்தேன்.
இப்போ ஆல்மோஸ்ட் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா வந்து 1 o'clock ஆக போகுது. பட் இப்போ வரைக்குமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கரெக்டா வந்து அப்படியே ஃப்ளோவா போயிட்டே தான் இருக்கு. ஆமா. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு சலிப்பு தட்டாம அப்படியே வந்து காலையில எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இருக்கு. இதுவே ஒரு பெரிய விஷயம் தான். கண்டிப்பா சார். இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா சார் எல்லா நாளுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் சென்டர் அவைலபிள் இருக்குன்னு வருவாங்க. டைமிங் எப்படி சார் சொல்ல முடியுங்களா? சார் காலையில் 7 மணிலேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும், மாலை 5:30 வரைக்கும் இந்த சென்டர் ரன் ஆகிட்டு இருக்கும். இது வந்து பேட்ச் வைஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். ஒரு செக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் இருக்கும். இது மாதிரி ஒரு நாளைக்கு 15 செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வரக்கூடிய நபர்களுக்கு எந்த டைமிங் சூட்டபுளாக இருக்குதோ அவங்க அந்த டைமிங் வந்துக்கலாம். ஸோ இங்கே வரக்கூடிய நபர்களுக்கு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், முதலில் வருவர்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கறதா இருக்குது. சனி ஞாயிறு 2 மணி வரைக்கும் 2 o'clock க்ளோஸ் ஆயிடும். டோக்கன் 1 o'clock க்ளோஸ் ஆயிடும். நாங்க தெரப்பி எல்லாமே முடிச்சுட்டு போறதுக்கு 2 மணி ஆயிடும். இது எங்க லொகேட் ஆயிடுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் நஞ்சுண்டபுரம் மெயின் ரோட், கோயம்புத்தூர், ராம் பிளாசா, அதுல அண்டர் கிரவுண்ட்ல இது பிளேஸ் ஆயிடுக்கு, லொகேட் ஆயிடுக்குது. ஸோ வரக்கூடிய நபர்கள் கான்டாக்ட் பண்ணிட்டு கூட மீதி டீடைல்ஸ் கேட்டுட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா இங்க டைரக்டா வந்து பார்க்கலாம். ஷோர் சார், கண்டிப்பா. ஸோ கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த தெரபி சென்டரோட எக்ஸாக்ட் மேப்பிங் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல பின் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.